இந்தியா மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. எதிர்பார்ப்பில் அமெரிக்கா. இன்றைய தேதியில் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்களும் எந்த ஒரு விஷயத்திலும் இந்தியாவில் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்துதான் அவர்களின் திட்டங்களையே வகுக்கிறாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிக கடினம் என்பதை நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் எந்த வகையிலும் இந்தியாவையும் இந்தியர்களையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று கவனமாக பேசுவதை சமீப காலங்களில் பார்க்க முடிகிறது. அதுவும் இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் மிகவும் நெருக்கமானவன் என்று இரு கட்சி வேட்பாளர்களும் மார்த்தட்டி கொள்கிறார்கள். குறிப்பாக அங்கே இருக்கும் இந்தியர்களின் வாக்குகளை கவர இந்தியர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் மோடி அவர்களின் நண்பனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீனாவின் சவாலை எதிர்கொள்ள இந்தியா மட்டுமே உதவ முடியும் என்று கூறியிருக்கார். இது வெறும் ஓட்டுக்காக பைடன் பேசியதாக நினைத்து கடந்து போக முடியாது. ஒரு பொருளாதார வல்லரசாக இருக்கும் நாட்டில் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும் ஒருவர் கூறிய இந்த கருத்தை ஒட்டுமொத்த அமெரிக்க அரசின் நிலைப்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் உலகையே வழிநடத்தும் சக்தியாக இந்தியா உயர்ந்திருப்பதை நாம் புரிந்து கொள்வோம். காலச்சக்கரத்தை ஒரு 10 ஆண்டுகள் பின்னோக்கி சுழற்றுவோம். இந்தியா அமெரிக்காவிடம் கெஞ்சி கொண்டிருக்கும். அமெரிக்கா திமிரான பதிலை அளித்துக் கொண்டிருக்கும். ஒரு உலக தலைவர் மாநாட்டிற்கு இந்தியா பிரதமர் சென்றாலும் அவர் கேட்பாரற்று தனியாக நின்று கொண்டிருந்த காலங்கள் தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்களை தான் நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து இந்தியர்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத மாற்றங்கள் நிகழத் தொடங்கியது. மிகப்பெரிய சர்வ வல்லமை பொருந்திய நபராக கருதப்படும் அமெரிக்க அதிபர் மோடியை தேடி வந்து கை கொடுக்கிறாங்க. அமெரிக்க அதிபருக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கும் ரஷ்ய அதிபர் உக்ரைன் ரஷ்ய போரில் இந்தியாவின் பேச்சை மட்டும்தான் கேட்கிறார் என்று பல நாட்டு தலைவர்களும் கூறிவிட்டார்கள். இந்தியா உலகின் விஸ்வகுரு என்ற ஸ்தானத்திற்கு உயர்ந்து விட்டது என்று கூறுவது வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் கிடையாது. அது நம் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான உண்மை. மோடி உலக தலைவராக ஏற்கனவே உயர்ந்து விட்டார். அந்த உலக தலைமைக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம் வழங்குவதற்காகத்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கு. வல்லரசுகளின் அதிபர்களே தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் தன்னை மோடியின் நண்பனாக காட்டிக் கொண்டிருக்க வேண்டிய இந்த நேரத்தில் நாம் அந்த மோடிக்கே அங்கீகாரம் கொடுக்க போகும் தேர்தல் நடக்க இருக்கிறது. மோடிக்கு இந்த தேர்தலில் நாம் அளிக்க போகும் ஆதரவு இந்தியாவில் இதுவரை எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஆதரவாக அமைய வேண்டும். ஜெய் ஹிந்த்.